வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ப்ளூ மெண்டல் துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் டிலான் பெரேராவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு அமைச்சர் ஜான் அமரதுங்க கோரிக்கை. மாத்தறை வல்கம பகுதியில் உள்ள வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம். மத்தளை விமான நிலையம் தொடர்பில் பிரதமர் புதிய யோசனை. வழங்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக சுசில் கிண்டல் பேட்டிய தெரிவிப்பு. மன்னார் புதுக்குடியிருப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் ஒன்றில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. மாத்தறை வல்கம உபதிஸ்ஸ மாவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நேற்றிரவு 7:05 அளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். வீட்டிலிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகிய காட்சிகளே இவை. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் வீட்டில் இருந்த எவருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வான் குணசேகர தெரிவித்தார். துப்பாக்கி பிரயோகத்தில் வீட்டின் கதவு, ஜன்னல் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுத்து வருவதாகவும் துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். நாட்டில் காணப்படும் நிலைமைகள் தொடர்பில் போலீஸ் புலனாய்வு பிரிவு மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கும் காலமாக இது மாற்றமடைந்துள்ளது. சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு தேவையான அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டும். சட்டவிரோதமாக துப்பாக்கி பயன்படுத்துகின்றமை தொடர்பில் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட வீட்டின் உரிமையாளர் ஓய்வு பெற்ற நபர் என்பதோடு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவர் உள்ளிட்ட 8 பேர் வீட்டில் இருந்துள்ளனர். குறித்த வீட்டின் உரிமையாளர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் விசாரணை அதிகாரியாக கடமையாற்றும் அவரது மகனும் வீட்டில் இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் வீட்டு உரிமையாளரின் மகன் வீட்டில் இருக்கவில்லை. இதற்கு முன்னர் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி இனம் தெரியாத சிலர் வீட்டிற்கு வந்து உரிமையாளரை அச்சுறுத்தியதுடன் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டதாக குடும்பத்தினர் குறிப்பிட்டனர். கொழும்பு ப்ளூ மெண்டல் பகுதியில் உள்ள வீட்டு தொகுதி ஒன்றுக்கு அருகிலிருந்து கைப்பற்றப்பட்ட கார் மற்றும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் ஆகியவற்றுக்கு இடையில் தொடர்பு உள்ளதா என்பது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கார் கைப்பற்றப்பட்டதுடன் அதிலிருந்த மெகசின் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த கார் யாருடையது என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிடுகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு ப்ளூ மெண்டல் பகுதியில் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் ஆதரவாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 13 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தில் காயமடைந்த 8 பேர் தொடர்ந்தும் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 3 தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சட்டத்தரணிகள் சங்கம் போலீஸ் மாதிபருக்கு இன்று மகஜர் ஒன்றை கையளித்துள்ளது. கொழும்பு நகரின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அவர்கள் இந்த மனு ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளனர். ப்ளூ மெண்டல் சம்பவம் தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் யார் என்பது குறித்து தான் அறிவதாக டிலான் பெரேரா கூறியுள்ளார். அவர் அவ்வாறு தெரியும் என கூறியிருக்கும் பட்சத்தில் அது யார் என்பது குறித்து அவரை உடனடியாக அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு நான் ரகசிய போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்தேன். அமைச்சர் ஜோன் அமரதுங்க ரகசிய போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தால் விசாரணை முன்னெடுக்கப்படும். ஏனெனில் ஜோன் அமரதுங்க கூறினால் அதனை செய்வார்கள். அவர் போலீஸ் அமைச்சராக பதவியேற்ற பின்னர் போலீசார் காட்டுக்கு சென்றனர். ஜோனின் தேவைக்கேற்ற விதத்தில் செயற்பட்டனர். என் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் நான் நீதிமன்றத்திற்கு சென்று நான் அறிந்த விடயங்களை கூற முடியும். மன்னார் புதுக்குடியிருப்பு பகுதியில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் ஒன்றில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை தமது தரப்பின் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மன்னி மாவட்ட வேட்பாளர் ஹுனைஸ் ஃபாரூக் தெரிவித்தார். தாக்கப்பட்டவர்கள் சமுர்த்தி உத்தியோகத்தராகவும் அதேபோன்று பஸ் நடத்துனராகவும் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. எனவே அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அரசாங்கத்தில் இருக்கின்ற ஊழியர்களை வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் வன்முறையை அரங்கேற்றுவது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதேவேளை மன்னார் பகுதியில் சட்டவிரோத தேர்தல் பதாகைகளை அகற்றுவதற்கு போலீசாருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய நபர் மீதே தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்துடன் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தொடர்பு பட்டுள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். போலீசார் இளைஞர்கள் சிலரை ஒன்றிணைத்துக் கொண்டு சட்டவிரோத பதாகைகளை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சட்டவிரோத பதாகைகளை அகற்றும் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய இளைஞர் மீது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சட்டவிரோத பதாகைகளை அகற்றும் நடவடிக்கை நிறைவு பெற்று போலீசார் அங்கிருந்து சென்றதன் பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் ஆதரவாளர்களை நடத்தியுள்ளதாக பதிவாகின்றது. இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் சட்டவிரோத தேர்தல் நடவடிக்கைகள் வன்னி தேர்தல் மாவட்டத்திலேயே முன்னெடுக்கப்படுவதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். வன்னி தேர்தல் மாவட்டத்தின் மன்னார் பகுதியிலேயே சட்டவிரோத தேர்தல் பிரசாரங்கள் பாரிய அளவில் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையின் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் சட்டவிரோத தேர்தல் பிரசாரங்கள் மாத்திரமன்றி லஞ்சம் வழங்கும் நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான 3 வேட்பாளர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனிடம் நியூஸ் போஸ்ட் வினவியது. தனக்கு இது குறித்து எதுவும் தெரியாது என அவர் பதிலளித்தார். கட்சிகளின் தலைவர்கள் அரசியல் மேடைகளில் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. கிராம பொருளாதாரத்திற்கு நாம் சந்தர்ப்பத்தை வழங்குவோம். இந்த போகத்திலும் 50 ரூபாவிற்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. களஞ்சி சாலை வசதிக்கு காணப்படும் பற்றாக்குறை காரணமாக மத்தளை விமான நிலையத்தில் நெல்லை களஞ்சியப்படுத்தலாம். ஏனெனில் அங்கு விமானங்கள் வருவதில்லை அல்லவா. மஹிந்த மஹாத்தக வேதிகாவட் நகிந்த கல்பனா கர மந்திரி துவையாத்தான் மஹிந்த தற்போது மேடைகளில் ஏறுவதற்கு தீர்மானித்துள்ளார். தந்தை இறந்துவிட்டதாக கூறிய நபரும் ஆற தழுவுகின்றார். அவர் தழுவுவது ஆவியா என்று தெரியவில்லை. மஹிந்தவுடன் இணைந்தால் அமைச்சர் பதவியை பெற்றுக் கொள்ளலாம் என எண்ணுகின்றனர். தேர்தல் முடிவடைந்தவுடன் மஹிந்த வெறுமனே பாராளுமன்ற உறுப்பினர்தான். பின்னர் அனைவரும் சென்று மைத்ரிபாலவை கட்டுப்பிடித்துக் கொள்வார்கள். வெற்றிலைக்கு வாக்கிடும் நபர்கள் மஹிந்தவுடனேயே இருப்பார்கள் என்பதை உறுதியாக கூற முடியாது. மஹிந்த மாத்தத்துக்கு அண்மை காலமாக முபாரக் தொடர்பான தகவல்கள் அறிய கிடைத்தன. பாதுகாப்பு செயலாளரின் நண்பரே அந்த முபாரக் என்பவர். பாதுகாப்பு செயலாளரும் முபாரக்கும் இணைந்து திரைப்படம் தயாரித்தனர். இந்த நாட்டுக்கு அதிக அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்த நபருடன் பழகியவருக்கு எவ்வாறு வெட்கமின்றி இந்த நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் என்று கூற முடியும்? பாதுகாப்பு அமைச்சின் கண்காணிப்பு உறுப்பினராக இந்த நாட்டுக்கு போதைப் பொருள் கொண்டு வரும் ஒருவரே இருந்தார். எனவே நாட்டுக்கு போதைப் பொருள் கொண்டு வந்தவர்களுக்கு மரண தண்டனை விதித்து மீண்டும் இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல இடமளிக்க கூடாது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஹம்பாந்தோட்டையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பில் ஹேமா பிரேமதாஸ் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த காலங்களில் சந்திக்கு சந்தி முத்தமிடும் படங்கள் இருந்தன அல்லவா? முத்தமிட்ட முன்னாள் ஜனாதிபதி ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பிரதான பாடசாலைகளில் மதிய நேர உணவை நிறுத்தியுள்ளார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள 19,000க்கும் அதிகமான மாணவர்கள் உள்ளனர்.
முத்தமிடும் ஜனாதிபதி மதிய நேர உணவினை நிறுத்தினார். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நிறுத்தப்பட்ட மதிய நேர உணவினை பிரேமதாசவின் மகன் மீண்டும் வழங்குவார் என்பதனை நான் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுகின்றேன். சஜித் பிரேமதாசவின் தலைமையில் ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நகரசபை உறுப்பினர் LSM ஏகியா ஐக்கிய தேசிய கட்சியுடன் இதன்போது இணைந்து கொண்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மக்கள் சந்திப்பு ஒன்று குருநாகல் நகரில் அந்த மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் அந்த மக்கள் சந்திப்பு நிறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகல் வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் குருநாகல் மாவட்ட முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று திறந்தவெளி அரங்கில் நடாத்த திட்டமிடப்பட்டிருந்தது. குருநாகல் நகரசபை மண்டபத்தில் குருநாகல் மாவட்ட இளைஞர் சந்திப்பொன்றையும் நடாத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த சந்திப்பிற்கு சிலர் வருகை தந்திருந்ததுடன் அவர்களின் தகவல்களை திரட்டும் நிலையம் ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. குருநாகல் மாவட்ட இளைஞர் சந்திப்பில் கலந்து கொள்வதற்கு வருகை தருமாறு சிறிது நேரத்துக்கு பின்னர் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனையடுத்து முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் இளைஞர் சந்திப்பில் கலந்து கொண்டதுடன் இந்த சந்திப்பில் மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டார். பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நுவரெலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டன. நோர்வுட் பகுதிக்கு இன்று சென்ற பிரஜைகள் முன்னணிக்கு மக்களின் வரவேற்பு கிடைத்தது. மலையகத்தில் புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பிரஜைகள் முன்னணி இம்முறை 100% பெண்களை களமிறக்கியுள்ளது. தமது பிரச்சினைகளை தாமே பாராளுமன்றம் சென்று தீர்த்து வைப்பது இந்த மலையக பெண்களின் எதிர்பார்ப்பாகும். இன்று நோவுட் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சென்ற பிரஜைகள் முன்னணிக்கு மக்களின் அமோக வரவேற்பு கிடைத்தது. நுவரெலியா மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணி சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர்களின் ஆதரவாளர்களால் இந்த பிரசார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ராகல மற்றும் லிபகல ஆகிய பகுதிகளிலும் இன்று தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நாங்கள் மலைய பெண்கள் வெளியில வந்ததுனால நாங்கள் மலையத்தில் உள்ளவங்களுக்கு முழு ஆதரவும் கொடுப்போம். அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டுகள் செய்வோம். அவங்களோட இணைந்து நாங்களும் வேலை செய்வோம். இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ இந்த ஆண்டில் முன்னெடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் மலையக பிரச்சனை மலையகத்தில் உள்ளவங்க வெளியில வந்தா தான் அதை பேச முடியும். இந்த மலையக மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓட்டு போடுவோம், சரி நாங்கள் அடுத்த முறை செஞ்சு தரோமாங்க. அடுத்த முறை தான் வருவாங்க எங்களை பார்க்க. அடுத்த முறை லயத்துக்கு இறங்குவாங்க. இந்த ஓட்டை போட்டுருங்கம்மான்னு கெஞ்சி கேட்பாங்க. ஆனால் லயங்கள் இப்போ நான் நிற்கிற இடத்துல கூட அசுத்தமான கான் போகுது. அதில் தான் மக்கள் குடியிருக்கிறாங்க. அந்த கானை செஞ்சு கொடுக்குற கூட ஆள் இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் மாதிரி ஒரு குழந்தை இருக்கிற ஒரு பெண் போகுது பாராளுமன்றத்துக்கு. இதுவரைக்கும் போனாங்க ஆண்கள் தான். பெண்கள் போறது ஒரு பெருமையான விஷயம். அது எனக்கு மிக சந்தோஷமாகவும் இருக்கு, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. 5 பேர் இந்த அரக்காம்பரால இருக்கோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த சலுகையுமே இல்லம்மா, பாருங்கம்மான்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்னைக்கே ஒரு நாளைக்கு உங்களுக்கு விடிய காலம் வரும். அந்த மாதிரி பிரஜைகள் முன்னணிக்கும் தோட்ட தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று நடைபெற்றது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அதிகமானோர் கலந்து கொண்டிருந்தனர். நுவரெலியா மார்க்கஸ் தோட்டத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது மலையக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த ரோடு எந்த ரோட்டுமே செஞ்சு கொடுத்துட்டீங்க வாராங்க, செஞ்சுத்தானே சொல்லிக்கிட்டு தாங்க இன்ன வரைக்கும் தாங்க. ஒருத்தருமே செஞ்சு கொடுத்துருந்தீங்க சார். இம்முறையும் நான் இந்த கட்சிக்கு நான் வந்தேன் சார், வந்திருக்கேங்க சார். இந்த மலையக மக்கள் இந்த முறை தோட்ட தொழிலாளர்கள் பிள்ளைகளுக்கு அரசியல் நிற்கிது, அவங்க வெல்லணும், வெண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் எங்களுக்குலாம். இந்த குறிக்கோள்லேயே சார் அவங்களை வெளில வச்சுட்டு மறுபடியும் சார் இந்த அபிவிருத்தியை பற்றி சேர இன்னும் கொஞ்சம் நாங்கள் கலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் சார். ஏற்கனவே நான் தலைவர் வேலை எதுவுமே பங்கு பெற்றதில்லை. எனக்கு தலைவர் என்று ஆளுங்க உங்களை பற்றி பேசி தான் என்னை தலைவராக கூப்பிட்டாங்க. அதனால இப்போ எங்களோட சின்ன சின்ன பிரச்சனைனால சேர சந்திச்சு அந்த பிரச்சனையை வெற்றிகரமாக முடிச்சு தருவீங்கன்னு நான் கைப்பற்றுறேன். கட்சி இருக்கு, எல்லாமே 4-5 கட்சி இருக்கும். கட்சியில் நாங்கள் கூட ஒன்றா பேசி எதுவும் ஒரு தூரமாட்டம் கூட காய்க்கணும். இப்போ இவங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அவங்க எங்கள் மலையகத்துக்காக அவங்க பேர் ஒன்றா சேர்ந்து பேசலாம் தாங்க சார், மூஞ்சி கொடுத்து பேசலாம் தாங்க சார். அவங்க பார்க்குறாங்க ஊர் பேசுவாருன்ட்டு இங்கிட்டு போய் இருக்கிறாங்க, இங்கிட்டு ஊர் பேசுவாருன்ட்டு ஊர் இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு இடத்துல மலையகத்தில் உள்ளவங்க எல்லாமே சரியான ஒரு பாதிக்கப்பட்டு தான் இருக்கும்.
நாட்டிற்கு முகவரி கொடுத்து மலையக மக்களின் அடையாளத்தினை வலுப்படுத்துவதற்காகவும் பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தினை பிரஜைகள் முன்னணியின் பெண்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். பிரஜைகள் முன்னணியில் போட்டியிடும் மாடசாமி மனோரஞ்சனி தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. தலவாக்கலை மட்டுக்கலை பகுதியில் வசித்து வருகிறார் மாடசாமி மனோரஞ்சனி. தலவாக்கலை பாரதி மகா வித்தியாலயத்தில் உயர்தரத்தில் இவர் கல்வி பயின்றுள்ளார். மனோரஞ்சனியின் திறமையின் வெளிப்பாட்டினால் மாணவ தலைவியாகவும் சமூக மன்றம் மற்றும் விஞ்ஞான மன்றங்களின் தலைமைத்துவ பதவிகளையும் வகித்தார். உயர்தரத்தின் பின்னர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தாதியர் பயிற்சி நெறியை தெரிவு செய்து கற்கை நெறியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்தார். அதன் பின்னர் அவர் வைத்தியசாலையில் தாதியராக சிறிது காலம் பணியாற்றினார். மலையக மக்களின் வாழ்வினை கருத்திற்கொண்டு மகளிர் அமைப்பின் பொருளாளராக கடமையாற்றி தற்போது அரசியலுக்குள் பிரவேசித்துள்ளார். இவரின் அரசியல் பிரவேசம் மலையக மக்களை ஒரு கணம் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. பாராளுமன்றத்துக்கு நம்மளுடைய வாக்குகளை பெற்று நம்மளால அனுப்பப்பட்ட அந்த தலைமைத்துவங்கள் பாராளுமன்றத்துல போய் நமக்காக பேசும் என்று நினைச்சா அவங்க அவங்களோட குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்காகத்தான் அவங்க பாராளுமன்றம் போயிருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்களுக்கு சொத்து சேர்ப்பதற்காகவும் பாராளுமன்றத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காகவும் பரம்பரை அரசியலையே நடத்த பாக்குறாங்களே ஒழிய தோட்ட தொழிலாளியுடைய பிள்ளைகள் யாரையாவது ஒருத்தர் போடுவோம், தோட்ட தொழிலாளி ஒருத்தர் முன்கொண்டு வருவோம்னு இதுவரைக்கும் நினைக்கல. மலையக பெண்களே, நீங்க உங்களுடைய மன உறுதியோடு எங்களுக்கு வாக்களியுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்போம். எந்த துணிவோடு நாங்கள் இறங்கினோமோ அந்த துணிவும் பலமும் உங்களிடமிருந்தும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசியல் தலைமை 25 வருடங்கள் ஆண்ட அரசியல் தலைமைத்துவங்கள் செய்யாததை 5 வருடத்துல நாங்க செஞ்சு காமிக்கிறோம். நீங்க எங்களை நம்பி வாக்களிக்கலாம். நாங்க உங்களுக்கான சேவைகள் அவ்வளத்தையும் செய்வோம்னு நான் கூறிக்கொள்றேன். பெண்களுக்கு வாக்களியுங்கள். மலையகத்தை மாற்றுவோம், புதுயுகம் படைப்போம். நாள்தோறும் தேயிலை தோட்டத்தில் வியர்வை சிந்தி வேலை செய்யும் மலையக மக்களின் வாழ்வியல் தொடர்பில் நன்கறிந்த மனோரஞ்சனி பிரஜைகள் முன்னணியில் இருந்து மலையக மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும். எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பான பிரஜைகள் முன்னணியின் மக்கள் சந்திப்பு ஒன்று நேற்று வவுனியாவில் நடைபெற்றது. இந்த சந்திப்பு பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா தலைமையில் நடைபெற்றது. வவுனியா கல்மடு பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அதிக அளவிலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கில் தாம் தொடர்ந்தும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்ற போதிலும் எவ்வித அரசியல் கட்சிகளாலும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என இதில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே பிரஜைகள் முன்னணி மூலம் புதியதொரு பயணம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்ற நம்பிக்கை தமக்குள்ளதாகவும் மக்கள் இதன் போது தெரிவித்துள்ளனர். இதுவும் எனக்கு இல்லை, ஆனால் நீங்கள் விரும்புற மாதிரி நான் உங்களுக்கு இதில் சொன்னேன்டா. இதன்போது கல்மாடு பகுதியின் மாதர் சங்கத்தினர், கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் மற்றும் விளையாட்டுக் கழகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பெருந்திரளானவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தனர். தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலான யோசனையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்மொழிந்துள்ளது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை 13வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தையோ அல்லது அதன் கீழான மாகாண சபைகளையோ தீர்வுக்கான ஆரம்ப புள்ளியாக வேணும் ஏற்றுக்கொள்ள முடியாதென அந்த முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டிலும் புலம்பெயர்ந்தும் வாழும் தமிழ் மக்களையும் தமிழகத்தில் வாழும் தமிழ் உறவுகளையும் அரசியல் மயப்படுத்தி அணிதிரட்டி போராடுதல், சிங்கள முஸ்லிம் முற்போக்கு சக்திகளை தமது தார்மீக உரிமை போராட இணைத்து செயற்படுதல், இலங்கை தீவின் பூகோள அரசியலையும் அதில் தமிழர்களையும் வகிபாகத்தையும் சரிவர பாவித்து சர்வதேச அபிப்பிராயத்தை தமிழர் நலன்களை நோக்கி நகர்த்தல் ஆகிய விடயங்களை அரசியல் தீர்வை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்மொழிந்துள்ளது. இந்த பின்புலத்துடனேயே இலங்கை அரசாங்கத்தோடு சர்வதேச மத்தியஸ்தத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு தாம் உத்தேசித்துள்ளதாகவும் அந்த முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு கால வரையறைக்குள் உரிய பயன்களை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் பொதுசன வாக்கெடுப்பு ஒன்றை கோரி தமிழ் மக்களை அணிதிரட்டுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சூளுரைத்துள்ளது. இது தவிர கிழக்கு மாகாணத்தில் நிலவுகின்ற காணி சம்பந்தமான பிணக்குகளுக்கு தீர்வு காண ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதுடன் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனையில் தனியான தமிழ் பிரதேச செயலகம் அமைத்தல் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அந்த முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அத்துடன் மலிகாமம் வடக்கு, கேப்பாப்பிளவு மற்றும் சம்பூர் உள்ளிட்ட இடம்பெயர்ந்துள்ள மக்களை அவர்களின் சொந்த இடங்களில் மீள்குடியேற்றுவதற்கான அழுத்தங்களை சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் மேற்கொள்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூறியுள்ளது. மேலும் அரசியல் மற்றும் போர்க்கைதிகள் விவகாரம், அரசியலமைப்பின் 6ஆம் திருத்த சட்ட நீக்கம், பொருளாதார அபிவிருத்தி, புலம்பெயர் மக்களின் பங்களிப்பு, தமிழக மக்களுடனான உறவுகள், சர்வதேச சமூகத்தின் பொறுப்பு, வெளியுறவுக் கொள்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவுபடுத்தியுள்ளது. வாக்குரிமையை சரியான தீர்மானத்திற்காக பயன்படுத்துவதன் பெறுமதி தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் சிந்தியுங்கள் திட்டம் இன்றும் சில மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டது. நியூஸ் போஸ்ட், சக்தி, சிரச மற்றும் கெஃபே அமைப்பு ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. தமக்குள்ள வாக்குரிமையை சரியான தீர்மானத்திற்காக பயன்படுத்துவதன் பெறுமதி தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் நடவடிக்கை வவுனியா மாவட்டத்திலும் மொனராகலை மாவட்டத்தின் கொட்டியாகல, தம்பகல்ல, தம்பான பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த பகுதிகளில் நிராகரிக்கப்படும் வாக்கு வீதம் உயர்வாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு சிறந்த சேவையாற்றக்கூடிய தலைவர் ஒருவர் வர வேண்டும் என்பதை நான் என்னுடைய விருப்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலில் இனிவரும் 5 வருட காலம் ஆட்சியவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கின்றோம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு உண்மையாக இலங்கை சட்டத்திட்டங்களை ஓரளவாவது தெரிந்து கொண்ட வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள். நாம் கண்டிப்பாக வாக்களிக்கவும் அப்படியான வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. இதேவேளை தூய்மையானவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் சிந்தியுங்கள் செயற்திட்டம் புத்தளவிலும் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை கையெழுத்திடும் நடவடிக்கையும் இடம்பெற்றது. தமக்குள்ள வாக்குரிமையை சரியான தீர்மானத்திற்காக பயன்படுத்துவதன் பெறுமதி தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் சிந்தியுங்கள் திட்டம் நாளைய தினம் புத்தளம் மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் இடம்பெறவுள்ளது. தமது பெறுமதியான வாக்குகளை மக்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்களை தெளிவுபடுத்திய அதேவேளை போதைப் பொருளற்ற சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியிலும் இன்று ஈடுபட்டது. சக்தி, சிரச, நியூஸ் போஸ்ட் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய விழிப்புணர்வு திட்டத்தின் ஊவா மாகாணத்திற்கான 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. ஊவா மாகாணத்தின் பதுளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பதுளை மாவட்டத்தின் தெளிவத்தை, வேவஸ மற்றும் நமனுகல பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்ற குழுவினர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டினர். காலை தெளிவத்தை பகுதிக்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை அதிகாரிகள் பிரதேச மக்களால் வரவேற்கப்பட்டனர். தெளிவத்தை கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளை அடுத்து இன்றைய நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. கதிர்வேலாயுத சுவாமி ஆலய மண்டபத்தில் அந்த பகுதி மக்களுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதிலே பெரும் பங்கினை நிறைய இடத்துக்கு நாங்க போகும்பொழுது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் பின்னர் வேவஸ மற்றும் நமனுகல பகுதிகளுக்கு சென்ற குழுவினர் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டனர். அத்துடன் வீடு வீடாக சென்று மக்களுடன் கலந்துரையாடி விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. போதைப் பொருள் சம்பந்தமாக தெளிவூட்டல் நிகழ்ச்சிக்காக சக்தி டிவி மற்றும் மூன்றத்துறையிலிருந்து வந்து கேட்கின்ற அண்ணன்மாருக்கு மனமார்ந்த நன்றிகள். அதாவது தெளிவுபடுத்தியை பொறுத்தவரை மிச்சம் கசிப்பு அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தேர்தல் காலப்பகுதியில் வேட்பாளர்கள் மக்களுக்கு பலதரப்பட்ட வாக்குறுதிகளை வழங்குகின்றமையை காண முடிகின்றது. எனினும் தேர்தல் நிறைவு பெற்றதன் பின்னர் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எவ்வாறாயினும் தாம் வழங்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தவறுவதில்லை என கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சுசில் கிண்டல்பிட்டிய இன்று மக்களுக்கு உறுதியளித்தார். மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சுசில் கிண்டல்பிட்டிய மொரட்டுவ பகுதிக்கு இன்று விஜயம் மேற்கொண்டார். மொரட்டுவ ரயில் நிலையத்திற்கு அருகில் மக்களை சந்தித்த சுசில் கிண்டல்பிட்டிய அப்பகுதியில் உள்ள மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். தமது பிரச்சினைகள் தொடர்பில் கூறுவதற்கு அந்த பகுதி மக்களுக்கு இதன்போது சந்தர்ப்பம் கிடைத்ததுடன் அவர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வினை பெற்றுத் தருவதாக சுசில் கிண்டல்பிட்டிய உறுதி வழங்கினார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.